ம் நல்லா வதங்கினோடனே தக்காளியை போடுறீங்க. நல்லா வதக்குங்க. அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் போடுங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள் கொஞ்சமா, ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்க, அதனால அந்த காரம் இருக்கனால மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டு. அப்புறம் தேவையான அளவு என்ன பிடிக்குது மல்லித்தூள் கொஞ்சமா போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கணும். தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். உப்பு தேவையான அளவு கல் உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலே போட்டு போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டு அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த சுவையான உருளைக்கிழங்கு மஸ்டூரியம் ரெடி. சாரி, இது வந்து பூரி குருமாவா ரெடி ஆயிருக்கு. நல்ல கொதி வந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு வர பூரி குருமா இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிருக்கு. நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பூரியை போட்டு சுவையா சாப்பிட வேண்டியதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட்ல உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும்னு அதனால கொஞ்சம் பெருசா ப்ரீஃபா எழுதி போடுங்க. நன்றி, வணக்கம்.